நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில இருந்து போக்குவரத்து நெடுஞ்சாலை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனுசூசம் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அப் டு 56 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 23/10/2025 சொல்லிருக்காங்க. இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். சரி, வாங்க மேலே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நமது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 12/9/2025 தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான எஸ்டி கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 37 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 15,700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 58,100 வரை சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நிபந்தனைகள் சொல்லிட்டு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தனில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, சுயவிவரங்களை குறிப்பிட்டு இருப்பிட சான்றிதழ் மற்றும் அரசால் பதிவு பெற்றவர்களிருந்து வந்திருக்கக்கூடிய என்ஓசி சர்டிபிகேட், அதாவது நன்னடத்தை சான்றிதழ் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கென தனியாக விண்ணப்பங்களாகவோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை. உரிய சாலை இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். சோ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணி நீங்களே இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக்கக்கூடிய மெயினான இந்த 8 பாயிண்ட் வந்து அதுல இருக்கணும். மறுபடியும் சொல்றோம், உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, கரண்ட் அட்ரஸ், இந்த 6 இதுமே இருக்கணும். அதுமே உங்க டிஸ்ட்ரிக்ட், எந்த வட்டத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊர்ல இருந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, டேட்டு, சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிருக்கணும். ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேர்லோ இல்ல தபால் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா 23/10/2025 5:45 மணிக்குள் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் சேரணும் வந்து சொல்லிருக்காங்க. லேட்டா உங்களோட அப்ளிகேஷன் போகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நிராகரிக்கப்படும், அதாவது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த 3வது பாயிண்ட் தான் நம்ம இது. விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்தவர்கள் தனிதே கடித மூலமாக கால் லெட்டரில் தெரிவிக்கப்படும். நிறைய நண்பர்கள் வந்து நான் ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல அப்படின்னு வந்து கேக்குறீங்க. சோ இதுதான் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆனா மட்டும்தான் வரும். ஆகாமையே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டீங்க அப்படின்னா ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது ஒரு ராங் டேட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காலதாமதமாக போயிருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்கு முன்னாடி நிறைய விண்ணப்பங்கள் வந்து போயிருந்திருக்கலாம். சோ அதன் அடிப்படையிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை கோர்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறனால சோ அவங்களுக்கு தான் போகும். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்கன்னா பணியிடங்களுக்கான தகுதி நபர்கள் வந்து பார்த்து மட்டுமே நேர்முக தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க. இன்டர்வியூல உங்களை எப்படி நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதோடைய மார்க் அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறோம் வந்து சொல்லிக்காங்க. நேர்முக தேர்வுல கலந்துக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயணப்படி ஏதாவது நீங்க வந்து போற அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்காக வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து கவர்மெண்ட் சைடு, அதாவது அவங்க அந்த நெடுஞ்சாலை டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பெறப்படாம சொல்லிட்டாங்க. அதுவும் விண்ணப்பத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது உங்களோட கரண்ட் அட்ரஸ், நீங்க படிச்சிருக்கக்கூடிய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி டிசி, அதே மாதிரி இதர சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட போட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் 3 போட்டோ எடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தபால் கவர் வாங்கி அதுலயே சிக்னேச்சர் போட்டு, அதே மாதிரி அதுலயே வந்து நீங்க அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் 25 ரூபா வந்து ஒட்டி அதே அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், அது பர்த் சர்டிபிகேட், சரி அது முன்னுரிமை குறைங்கன்னா அதோட சர்டிபிகேட், தமிழில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட். இப்ப நம்ம சொன்ன இந்த 13 டாக்குமெண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கணும். அது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி நீங்க வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிக்காங்க. முக்கியமாக இன்டர்வியூ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சில ஜெராக்ஸும் அதே ஒரிஜினலும் வந்து கொண்டு போகணும் வந்து சொல்லிக்காங்க. ஏன் நம்ம சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேரை வந்து ஷார்ட் லிஸ்டட் வந்து பண்ணிடுவாங்க, மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்து நடத்தும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா? இதோ நம்ம சேனல் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. உங்க டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. அதிகப்படியா வர கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் நம்மளே வந்து செலக்ட் பண்ணி எடுத்து அதுல வந்து ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல இந்த ஹை பட்டன் இருக்கும், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.